all the animals were living happily, you know. One day suddenly a big lion came roaring. At that time, all the animals were standing quietly. போதும் 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 போதும், கதை கேட்டது போதும். 8:30 ஆயிடுச்சு, படுத்து தூங்கு. போப்பா, எனக்கு தூக்கம் வரல. இப்படி எல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. இப்பதான் மருந்து சாப்பிட்டிருக்க. நேரத்தோட படுத்தாதான் சாப்பிட்ட மருந்து வேலை செய்யும். நான் தான் எனக்கு மருந்து வேணும்னு சொன்னேன்ல, நீங்க தான் கேட்காம கலர் கலரா கசப்பு மாத்திரை எல்லாம் தரீங்க. இத பார் பிரியா, சீக்கிரமா தூங்குனாதான் காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். ஆனா நான் சீக்கிரமா தூங்கிட்டா அம்மா இப்பவே போயிடுவாங்கல்ல. பிரியா குட்டி, அப்பா சொல்றத கேட்கணும். அம்மா இனிமே உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன உனக்கு கவலை? இனிமே நீங்க இருக்க போறத பத்தி நாளைக்கு பேசலாமா? இப்ப நீங்க போக கூடாது, சரியா? நீங்க கிளம்புனா எனக்கு அழுகழுகையா வரும். அழுதா உடம்புக்கு ஆகாது. திரும்பி டாக்டர் வந்து ஊசி குத்துவாரு, அப்புறம் மயக்கம் வந்துரும். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறைய இருக்குமா, ஆனா என் மேலதான் கம்மியா இருக்கு. நான் படுத்தா தூங்கிடுவேனா, அப்புறம் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதே. குட்டி, அடம் பிடிக்க கூடாது. நல்ல சமத்து பொண்ணா படுத்து தூங்கணும். இது எங்க அப்பா, இது எங்க அம்மா. ரெண்டு பேரும் எப்பவும் என் பக்கத்துலயே இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. பிரியா, எங்கேயுமே போகாம இருந்தா எந்த வேலையும் நடக்காதும்மா. அம்மா எங்க போனாலும் உன்கிட்ட ஓடி வந்துருவேன். ஓகேவா? அதெல்லாம் முடியாது. நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க. இல்லனா எங்கேயும் போக கூடாது, என்னோடவே இருக்கணும். என்ன பிரியா இது? எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? சமத்து பொண்ணுல இப்படிலாம் அடம் பிடிக்க மாட்டியே. ப்ளீஸ்டா, படுத்துக்கோ. உங்களோடவே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா அம்மா? இவ்வளவு நாள் நீங்க இல்லாம நான் தனியா தான் தூங்குனேன். ஆனா டெய்லியும் அழுகழுகையா வரும், தெரியுமா? எங்க அம்மா நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் பக்கத்துல வந்து என்னை கட்டி பிடிச்சு தூங்குவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே தூங்குவேம்மா. ப்ளீஸ்மா, என் கூட தூங்குங்கம்மா. சரி சரி, நான் போகல, உன் கூடவே இருக்கேன். உன் பக்கத்திலேயே படுத்துக்கிறேன். கட்டி பிடிச்சு படுத்துக்கிறேன், சரியா? என் அம்மானா அம்மாதான். தேங்க்யூ. சரி, இப்ப தூங்கலாமா? கமான், தள்ளிக்கோ, படுக்கலாம். நானும் கூடவே தூங்க போறேன், உன்னை விட மாட்டேன். தூங்கிட்டா, நீங்க கிளம்புங்க. தலகாணி ஒழுங்கா போடுங்க.
வண்டி ரெடியா இருக்கு, டிரைவரை வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். ம் சரி. நீங்க போயிட்டு வாங்க. ம். நான் கிளம்புறேன், காலையில வரேன். சரி, குழந்தைய பாத்துக்கங்க. ம். கண்டிப்பா. தேங்க்ஸ் a lot. மென்ஷன் நாட். பாய். பாய். ரஞ்சனி, என்னாச்சு உனக்கு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தினம் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 8-9 மணி ஆகுது. பள்ளிக்கூடத்துல தான் வேலை பாக்குறியா இல்ல பார்ட் டைம் வேலை ஏதாவது செய்யறியா? பார்ட் டைம் வேலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. 4 நாளா ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ். அதான் கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டி இருந்தது, அதான் லேட். நல்லா இருக்குடி நீ சொல்றது. டீச்சர்னா அவங்களுக்கும் வீடு வாசல் இல்லையா, வேலை வெட்டி இல்லையா? என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் அதுக்காக இப்படியா வேலை வாங்குவாங்க? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. காலிடுறா. என்னம்மா? ஆமா, உனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா டீச்சர்ஸும் இப்படிதான் இருக்காங்களா? எல்லாருக்கும் தான் அத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வாரம் முழுக்க இப்படிதான் இருக்கும். அது சரி. சரி, கை கால் கழுவிட்டு உப்புமா கிண்டி வச்சிருக்கேன், சாப்பிடு. நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் செஞ்சீங்க? நான் வந்து செஞ்சிருப்பேன்ல. ஏய், என்னால முடிஞ்சது செஞ்சேன். செய்யாம இருந்தா இந்த 2 சும்மா விடுமா? 2 அனகொண்டாங்க. என்னம்மா? பசி பசி. அனகொண்டா 2. அதான், அது அதனாலதான் சொல்றேன். அனகொண்டா 3, அனகொண்டா 4. அம்மா 5. கொன்னு புடுவேன். பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. சரி, எழுந்துருங்க. ஏய் இரு, படம் பார்க்க போலாம். இந்த படத்தை எத்தனை தடவை தான் பாடா, வா. பெரிய பேப்பர் படிக்கிறான். சும்மா எப்ப பார்த்தா டிவி பார்த்துட்டு. போ, இதுவும் பேசாத. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல தானே? நான் இப்ப எடுத்துட்டு வரேன். எங்க போயிட்டு வர? சொன்னேன் இல்லைங்க, அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ். இல்ல, என்னாச்சு? எதுக்கு கோவம்? நீ எதுக்கு போய் சொல்ற? எதை மறைக்க பாக்குற? முதல்ல அதை சொல்லு. நான் சொல்லட்டுமா? நீ ஸ்கூலுக்கே போகல. ஸ்கூலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிருக்க. ஸ்கூலுக்கே போகாதவளுக்கு மீட்டிங் யாரையும் வச்சாங்க? கேக்குறவன் கேளனா நீ பாட்டு காதுல பூ சுத்துவியா? அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வாய முடி. உன் திருட்டுத்தனம் தெரிஞ்சு போச்சுன்னு பயப்படுறியா? நாளையில இருந்து என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டு போறதுன்னு கவலைப்படுறியா? என்ன சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு தலையாட்டுறது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல, நான் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. வாய முடி. நம்புனேன்டி உன்னை. என் மனசாட்சியை நம்பினதை விட உன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தேன். எத்தனையோ தடவை நீ செய்யறது பிடிக்காம உன்னை திட்டு இருக்க, கண்டிச்சிருக்க, ஏன் கை நீட்டு அடிச்சிருக்க. ஆனா சத்தியமா மனசார உன்னை வெறுத்தது இல்லடி. நீ பேசுறது செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ செஞ்சா அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா
எப்ப நீ கட்டின புருஷனை ஏமாத்தணும்னு நினைச்சியோ அப்பவே எல்லாம் செத்து போச்சுரு. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. சீ. நீங்க நினைக்கிற மாதிரி ஏய், பொய்க்கு விளக்கம் சொல்லாத. அம்மா 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 ஏய் என்ன அம்மா 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 எங்கப்பா? என்னை விட்டு போயிட்டாங்களா? காலையில வந்துருவாங்கடா, நீ தூங்கு. முடியாது, எனக்கு இப்ப அம்மா வேணும். அம்மாவை ஏப்பா போவிட்டீங்க? நான் அப்பவே சொன்னேன்ல, என்னை ஏமாத்திட்டீங்க. எனக்கு இப்ப அம்மா வேணும். அம்மா போயிடக்கூடாதுன்னு தான் நான் முடிச்சிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்தி தூங்க வச்சுட்டு அம்மாவை அனுப்பிட்டீங்க. என்னை ஏமாத்திட்டீங்க. சொன்ன கேளு. டைம் பாரு, 2 ஆகுது. இன்னும் 4 ஹவர்ஸ்ல பொழுது ஒடிஞ்சிரும். அம்மா ஓடி வந்துருவாங்க. அது வரைக்கும் சமத்து பொண்ண படுத்து தூங்கு. முடியாது, நான் போறேன். அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏய், என்ன நீ சொன்னா கேட்க மாட்ட? முதல்ல படுக்க போறியா இல்லையா? என்னால முடியாது, நான் அம்மா கிட்ட போறேன். மரியாதையா படுத்து தூங்கு. இப்ப நீ ஒழுங்கா படுத்து தூங்கலன்னு வையே, உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு நான் வெளியில போயிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் அடம். இந்த பாரு, அப்பா சொன்ன பேச்சை கேட்காத பொண்ணுக்கு நான் எதுக்கு எல்லாம் பண்ணணும்? பேசாம ஏதாவது ஒரு ஹாஸ்டல் பார்த்து சேர்த்து விட்டுறேன். அதான் உனக்கு பெட்டர். எப்ப பாரு அம்மா அம்மான்னு புலம்பிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? எப்பவும் என்னோடவே இருப்பேன்னு சொன்னாங்கல்லப்பா. பாட்டி தான் எப்போ உன்னோட இருப்பாங்க, புரியுதா? பாட்டி வரப்போறாங்க, நீ அவங்க கூட தான் இனிமே இருக்கணும். அவங்க தான் உனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, யூனிஃபார்ம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அம்மா கிடையாது, புரியுதா? இன்னொரு வாட்டி இப்படி பண்ணேன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். மரியாதை படுத்து தூங்கு.
ஹலோ அம்மா என்னை விட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? ஏம்மா போனீங்க? நீங்க இல்லாம என்னால இருக்க முடியலம்மா. நான் செத்து போறேம்மா. என்ன பேசுற நீ? இது பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அப்ப என்னை எப்படிலாம் திட்டினாரு தெரியுமா? அம்மா நீங்க வேணும்னு கேட்டது தப்பாம்மா. என்னோடவே இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏம்மா போனீங்க? காலையில வந்துருவேன். சொல்றத கொஞ்சம் கேளேன். நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. நீங்க இல்லாம எனக்கு அழுகழுகையா வருதுமா. நீங்க இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியலம்மா. இது பாரு, அப்படியெல்லாம் பேசாத. கண்டிப்பா காலையில நான் வந்துருவேன். இப்ப தூங்க. என்ன? வரலன்னா வரேன், நிச்சயமா வரேன். ப்ராமிஸ்.